குலதெய்வம் இருக்கு, வழிபாடு செய்றோம். ஓகே. ம். சில பேருக்கு நீங்க உங்கள மாரியான குருமார்கள் வந்து குலதெய்வத்த தேடி கண்டுபிடிச்சும் குடுத்துருவீங்க. ம். இன்னும் ஒரு சில பேருக்கு நாடி ஜோதிடம் பார்ப்பாங்க. குலதெய்வம் தெரியாது அப்படின்னு நாடியிலே வந்துரும். கண்டிப்பா. குலதெய்வம் உங்களுக்கு வந்து மறைக்கப்பட்டிருக்குன்னு வந்துரும். உண்மை. நீங்க ஜாதகத்துல பார்த்து சொல்லிடுவீங்க, குலதெய்வம் மறைக்கப்பட்டிருக்குமா, இப்போதைக்கு எங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. உண்மை. இந்த மாரி அவங்க நெறைய இடங்கள்ல பார்த்துமே தன்னுடைய குலதெய்வம் எதுன்னே அவங்களுக்கு தெரியல. அப்ப அவங்க என்னதான் இல்ல செய்யறது? 4, 5 விஷயம் இருக்குல்ல. நிறைய பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியா ஆய்வு பண்ணும்போது, நான் ஏற்கனவே சொன்ன மாரி கர்மா அதிகமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், ம். குலதெய்வம் இந்த ஜென்மத்தில தெரியாமயும் போயிடும். ஆ. இப்ப அந்த மாரி ஆட்கள்லாம் என்னதான் சார் பண்றது கோவமா கடைசி இருக்கும். வரைக்கும்? கோவமா இருக்கும். மறைஞ்சு போயிருக்கும். நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டீங்க பேசும்போது, உங்கள மாரி குருமார்கள்ன்னு சொன்னீங்க. நான் இன்னும் குருவெல்லாம் ஆவலம்மா. நீ மாணவன் தான். கடைசி வரைக்கும் மாணவன் தான். கற்றது கைமணி அளவு, கல்லாத உலகளவு. நம்மளோட பெரிய பெரிய அதான் சொன்னேனே, கண்ணுக்கு தெரியாத குருமார் இருக்காரு. ம். எனக்கு இன்றளவும் பல இன்புட் குடுக்குறாரு. அப்ப அவரெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால நான் மாணவன் தான் இந்த விஷயத்துல. அப்போ அவங்களுக்கு தீர்வு இருக்கு. அதுதான். ம். அப்போ இந்த மாரி விஷயம்லாம் நேரிடும்போது ஒரு கேள்வி எழுது. நீங்க கேட்டது தான் எனக்கும் எழுது. இப்போ இந்த ஜென்மத்தில இந்த பிறவியில இவருக்கு குலதெய்வம் தெரியலன்னு வந்துருச்சு, கணக்கு வந்துருச்சு. ஆனா எப்படியாவது இஷ்ட தெய்வத்த அருள் இவரு பெற்றாகணும். அப்ப என்ன வழி? இப்படி மாறி மாறி யோசிக்கும்போது தான், எங்க குரு என்ன சொன்னாருன்னா, சரி இவ்வளோ காம்ப்ளிகேட்டா யோசிக்க வேணாம். மூலிகை சார்ந்த ஒரு சில பொருட்கள் மூலியமாக குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வச்சுக்கலாம். ம். இறை வழிபாட்டு மூலியமாக குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வர வச்சுக்கலாம். நமக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது. தெரிய ஆனா தேவையில்ல. குலதெய்வ அதான் சொன்னாரு. அனுகிரகம் இருக்கும். தேவையில்ல. எதுவுமே தேவையில்லன்ட்டாரு. எதுவும் தேவையில்ல. இப்போ அவன் உணரணும். அவர் திரும்ப என்கிட்ட சொன்ன வார்த்தை, இப்ப நீங்க ஜாதகம் பார்க்குறீங்கய்யா. ஐயா உங்க குலதெய்வம் 2 தலைமுறையா மறைஞ்சிருக்கு. இடம் விட்டு இடம் போயிடுச்சு. நீங்க கண்டுக்காம விட்டீங்க. அதுல கோவமா இருக்கு சொல்லிடுறீங்க. தீர்வு? ம். அதுதானே என்னுடைய கேள்வி. யாருமே கடைசி வரைக்கும் தீர்வ இதையே சொல்லலையே. தான் நான் அவர்ட்ட கேட்டேன். எப்படிய்யா சாத்தியம்? எனக்கு அவங்க சொல்றது சங்கடமா இருக்கு. சந்தோஷமா ஒருத்தர் குலதெய்வம் கிடைச்சிட்டு நானே சந்தோஷமா சொல்றேன். உனக்கு இதான் குலதெய்வம். அடிச்சு போ பார்த்து சொல்றேன். ஆனா அவனுக்கு இல்ல மறைக்கப்பட்டு இருக்குது. குலதெய்வ சாபம் இருக்கு சொல்லும்போது, ஒரு மாரி நெருடலா இருக்கு அப்படி ம். சொல்லும்போது தான் சொன்னாரு. இந்த கன்ஃப்யூஷனே வேணாம். விட்டுருங்க.